நீங்க ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரியாக்ட், ஜாவாஸ்கிரிப்ட் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். உங்ககிட்ட வந்து ஒரு கொஸ்டின். உங்களுக்கு GitHub Copilot தெரியுமா? கர்சர் தெரியுமா? Claude AI தெரியுமா? இதெல்லாம் தெரியல அப்படின்னா, நீங்க ரொம்ப பின்னாடி இருக்கீங்க. பிகாஸ் இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த டூல்ஸ் எல்லாம் யார் யூஸ் பண்ணிட்டுருக்காங்களோ, அந்த டெவலப்பரோட ப்ரொடக்டிவிட்டி 40-55% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லுது. என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க? அப்ப என்னதான் ப்ரோ பண்ணணும்னு கேட்குறீங்க. கரெக்ட்டுங்களா? இன்னைக்கு நம்ம அந்த டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், அதோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, அண்ட் அதோட எக்ஸ்பென்ஸ் என்ன, அதை தான் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஒரு குட்டி ஸ்டோரி. என்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அர்ஜுன், பெங்களூரில் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவர் வந்து ஒரு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறாரு. ஹி இஸ் ஆல்சோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், வெரி குட் போர்ட்ஃபோலியோ. அவருக்கும் இந்த ரியாக்ட், ஜாவாஸ்கிரிப்ட் இது எல்லாமே தெரியும். அவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அந்த ஹெச்ஆர் வந்து அவர்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்க. என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் உங்களோட டெய்லி ஒர்க் ஃப்ளோவில் GitHub Copilot, கர்சர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு இந்த டூல்ஸ்லாம் என்னன்னு தெரியும், பட் ஆனால் இன்னும் டெய்லியும் யூஸ் பண்ணுற அளவுக்கு என்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு 1 week கழிச்சு அவருக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் மெயில். அதில் ரீசன் பர்டிகுலராக அவங்க மென்ஷன் பண்ணது என்னன்னா, எங்களுக்கு ட்ரைன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் யாரெல்லாம் தெரிஞ்சிருக்காங்களோ அவங்கள தான் நாங்கள் வந்து ஹையர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இங்கே அர்ஜுன் ரிஜெக்ட் ஆனது அவருக்கு ஸ்கில் இல்லாமல் கிடையாது, அவருக்கு டூல்ஸ் தெரியல. ஸோ எக்ஸாக்ட்லி இன்றைக்கி நம்ம அந்த கேப்பை தான் வந்து சால்வ் பண்ண போகிறோம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டூல் பார்த்தீங்கன்னா GitHub Copilot. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் டாக்குமெண்ட்டில் நம்ம ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பெல் செக்கரை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கும்ல. ஸோ அதே மாதிரி கோடில் இந்த GitHub Copilot வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். GitHub Copilot பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் யூஸ் பண்ணுற ஒரு பிளக்இன் தான். இந்த எடிட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து டைப் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் யூசர் கார்டு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி டைப் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அது பக்கத்துலேயே வந்து எனக்கு நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுது. ஸோ நான் அது வேணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் வந்து டேப் ப்ரெஸ் பண்ணால் போதும், அது வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிக்கும். ஒரு வேளை எனக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த டோட்டல் கிளாஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அழகாக பண்ணி கொடுத்துருச்சு. ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து CSS கிளாஸ் வந்து ஈஸியாக சஜஸ்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ ரியாக்டிவ் ஹூக்ஸை பார்த்தீங்கன்னா இது ஈஸியாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிடும். இது ஒரு வேளை வந்து நம்ம 2 அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து API கால் பாய்லர் ரேட் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணோம் அப்படின்னா அந்த கோடியுமே இது வந்து ஈஸியாக ரைட் பண்ணிடும். ஸோ இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஒர்க்லாம் வந்து ரிப்பிட்டேட்டிவ் ஒர்க்காக இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம திரும்ப திரும்ப உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. இது வந்து டக்குன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும், நம்ம வந்து ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். இந்த GitHub Copilot பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ அண்ட் இண்டிவிஜுவல் பிளானும் இருக்கும். இண்டிவிஜுவல் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் $10. நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $800-900 அந்த ருபீஸ்குள்ளார தான் வரும் கன்வர்ஷன் சார்ஜோட. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டயரும் இருக்குது. ஃப்ரீ டயரில் பார்த்தீங்க அப்படின்னா 2000 கம்ப்ளீஷன்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பேசிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீ டயரே போதும். ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரீ டயர் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகுதுன்னும் போது நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த GitHub Copilotோட ஹானஸ்ட் வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேஜில் என்னென்னலாம் பண்ணணுமோ அதை வந்து ஈஸியாக பண்ணிடும். பிகாஸ் இதை வந்து இந்த ஒரு பேஜை தான் நல்லா வந்து ரீட் பண்ணணும். என்டையர் ப்ராஜெக்டெல்லாம் வந்து ரீட் பண்ணாது. ஒரு ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா 200-300 பேஜஸ் நம்ம வந்து வச்சுருப்போம். ஸோ அந்த என்டையர் ப்ராஜெக்டை இது வந்து ரீட் பண்ணாது. அதுதான் வந்து இதோட மிகப்பெரிய மைனஸ். ஸோ அதை தான் வந்து எக்ஸாக்டாக நம்மளோட நெக்ஸ்ட் டூல் சால்வ் பண்ண போகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்சர். இந்த கர்சர் பார்த்தீங்க அப்படின்னா சேம் விஷுவல் ஸ்டுடியோவோட எடிட்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். சேம் லுக் இருக்கும், சேம் ஷார்ட்கட்ஸ் தான். ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பில்ட் அரவுண்ட் AI. கர்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேட் பேனல்ஸ் இருக்குது. ஸோ அந்த சேட் பேனலில் போயிட்டு நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ என்ன டைப் பண்ணுறேன் அப்படின்னா பில் மீ ரெஸ்பான்சிவ் நேவிகேஷன் பார் வித் மொபைல் ஹாம்பர்கர் மெனு டெய்ல்விண்ட் CSS அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் நான் இதை டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த கர்சர் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் காம்போனன்ட்டையும் ஈஸியாக வந்து ரைட் பண்ணிடுச்சு. அண்ட் ஆல்சோ மல்டிபிள் ஃபைல்ஸில் வந்து இதை அப்டேட்டும் பண்ணுது. நான் ஒரு லைன் கூட கோட் எழுதாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்சர் வந்து மொத்த ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிடுச்சு. கோபைலட்டுக்கும் கர்சருக்கும் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கோபைலட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபைலை மட்டும்தான் வந்து ரீட் பண்ணும். பட் ஆனால் இந்த கர்சர் வந்து என்டையர் ப்ராஜெக்டே ரீட் பண்ணிடும். ஸோ நம்ம வந்து ஒரு லைன் கூட கோட் எழுதாமல் ஜஸ்ட் ப்ராம்ப்ட் மூலியமாகவே நம்மளால் வந்து ஒரு அப்ளிகேஷனே வந்து டிசைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டனோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னா ஸோ நான் அதில் வந்து கமாண்டில் வந்து நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ சேஞ்ச் பட்டன் கலர் டு ரெட் கலர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணேன் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைல்ஸ்லையுமே போயிட்டு இது வந்து பட்டனோட கலர்ஸை ஃபுல்லாக ரெட் கலர்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிடும். ஓகே, இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃப்ரீ பிளான்ஸும் இருக்குது,
பட் ப்ரோ பிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் $20 தான். $20 போது அரௌண்ட் 1600 சம்திங் லைக் தட் அந்த ரேஞ்சில் தான் வருது. ப்ரோ பிளான் வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்படி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் மினிமம் சேலரின்னு பார்த்தீங்கன்னா 25,000 45,000 வரைக்கும் நம்ம பண்ணுறோம். பட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் இல்லாமையே இந்த வேலையை இதை வந்து பாதி பண்ணும். ஸோ அப்படின்னும் போது இது ஒர்த்து தான், இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இந்த கர்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயின் வீக்னஸ் இருக்குது. அது என்னன்னா, இது நீங்கள் உங்கள் பர்சனல் ப்ராஜெக்ட்ஸுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கர்சர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம என்ட்ரி போடுற எல்லா டேட்டாஸையும் வந்து ஒரு சர்வருக்கு போயிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ கம்பெனி டேட்டாஸ்ன்னும் போது அது ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து கிளைண்ட்டோட கோட்ஸை வந்து நீங்கள் கர்சரில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா திங்க் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இட் ஹாவ் ப்ரைவசி கன்சர்ன்ஸ். நம்ம பார்க்க போகிற தேர்ட் டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாட் ஏஐ. இந்த கிளாடு பார்த்தீங்க அப்படின்னா ஆந்த்ரோபிக் கம்பெனி வந்து ரிலீஸ் பண்ண ஒரு ஏஐ மாடல் தான் வந்து கிளாட். அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம டூல்ஸுக்கும் இந்த கிளாடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்குறீங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன். கோபைலட் என்ன பண்ணுது, நெக்ஸ்ட் என்ன லைன் வரும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணுது. இதே கர்சர் என்ன பண்ணும், அது வந்து என்டையர் காம்பனண்ட்டையும் வந்து ரைட் பண்ணி கொடுக்கும். பட் இந்த கிளாடு கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லி அதுகிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா உடனே அது வந்து என்டையர் ப்ராஜெக்ட்டுமே என்டையர் ஆர்கிடெக்சருமே அது வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அது வந்து ஒரு டீபக் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ நம்ம அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். இந்த டீபக் ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, ஒரு சில டைமில் நம்மளுக்கு வந்து டேஸ் கணக்கில் எடுக்கும். பிகாஸ் நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிருக்கோம். பட் ஆனால் எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு தெரியல. பட் இந்த கிளாட் என்ன பண்ணுவோம்னா அது ஈஸியாக அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது எதை வந்து சார்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு அவுட்புட் வந்து கொடுத்துரும். இப்போ நான் ஒரு பக் இருக்க கோடை வந்து இந்த கிளாடில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அந்த பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் அதுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடில் வந்து பக் இருக்குது. ஸோ இதை வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்கிறேன். நான் ஒரு பிகினர்னு சொல்கிறேன். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்றது உடனே நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து செக் பண்ணுது. ஸோ செக் பண்ணி எனக்கு எந்த லைனில் மிஸ்டேக் இருக்குது அண்ட் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ரிட்டனும் பண்ணிடுச்சு. பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். பிகாஸ் கோபைலட்டும் சரி கர்சரும் சரி நம்மளுக்கு வந்து கோடு கொடுக்கும். பட் ஆனால் அது என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாது. இந்த கிளாடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் பர்சனலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாடு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 40 to 50 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு என்டையர் அப்ளிகேஷனுமே வந்து நம்மளால் ஈஸியாக வந்து மேக் பண்ண முடியும் இந்த கிளாடை வச்சு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல். இந்த கிளாடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீக்னஸ் இருக்குது. பிகாஸ் இது வந்து எடிட்டில் வந்து இன்டெகிரேட் ஆக கிடையாது. ஸோ செப்பரேட் விண்டோவில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். பட் கிளாட் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு செப்பரேட் ப்ராடக்டே இருக்குது. அது ஃபார் அட்வான்ஸ்ட் யூசர்ஸ். இந்த கிளாடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ பிளானும் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்க்கு அதுவே போதும். இன்கேஸ் நீங்கள் வந்து சீரியஸாக வந்து கோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கிளாட் கோட் அதை வந்து ப்ரோ வெர்ஷனில் வந்து வரும். அரௌண்ட் $20 வந்து இதோட வந்து காஸ்ட்டு. ஸோ நீங்கள் அதை வந்து பே பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒர்த் டு இன்வெஸ்ட். இப்போ நம்ம இந்த 3 டூல்ஸ் பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும், டே 1ல் பார்த்தீங்க அப்படின்னா கோபைலட்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் யூஸ் பண்ணும்போது. ஸோ ஒரு 6 days யூஸ் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து கர்சர் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணும்போதே உங்களோட ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிடும். ஒரு முக்கியமான விஷயம், நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறவங்களாம் வந்து சேஃப் இல்லை. ஏஐ டூல்ஸை யார் ப்ராப்பராக லேர்ன் பண்ணி யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் சேஃப்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் டேபு மட்டும் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. அப்பப்போ எஸ்கேப் அமுத்தி அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு கிளாட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாகவே வந்து இருக்கும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த அர்ஜுன் இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆகிறான்னு சொன்னேன். அவர் இந்த ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணார், செலக்ட் ஆகிட்டார். நீங்கள் என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஒரு டெவலப்பர் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு டெவலப்பர் ஃப்ரெண்டோட லைஃப் நல்லா இருக்கணும்ல.